தமிழ்நாட்டில் மொத்தம் 4 பிரச்சனைகள் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது. முதல் பிரச்சனை அப்படிங்கிறது அந்த போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டம். இரண்டாவது அப்படிங்கிறது பாதி நேர ஆசிரியர்கள் மற்றும் சமவேலை சம ஊதியம் அப்படிங்கிற அந்த ஒரு போராட்டம். மூணாவதாக நடந்த போராட்டம் அப்படிங்கிறது எல்லாமே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மாற்றப்பட்டதால் ஏற்பட்ட சலசலப்புகள், அதற்கு பின்னாடி இருந்த அதிருப்திகள். நான்காவதாக நடைபெற்ற போராட்டம் அப்படிங்கிறது பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும், விவசாயிகளுடைய போராட்டமாக இருக்கட்டும், பார்வையற்றவர்களுடைய அந்த ஒரு போராட்டமாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற 4 போராட்டங்கள் பெரிய அளவு ஆளும் கட்சியை ரொம்ப பெரிய அளவில் உலுப்பி பார்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, 4 போராட்டத்தில் முக்கியமான ஒரு போராட்டம் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களுடைய ஒரு 15 நாட்கள் அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா 15 நாட்களுக்கான அந்த பணம் இருக்குல்ல, சம்பள பணம், அதை மொத்தமும் ஒரே தவணையாக பிடித்து விடுங்கள் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த உத்தரவு உண்மையாக இருக்குமாயின் கண்டிப்பாக மறுபடியும் ஆசிரியர்களுடைய அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாக ஆசிரியர்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அப்படின்லாம் சொல்லும்போது நிச்சயமாக அவங்க திமுக பக்கம் தான் போயிட்டு இருப்பாங்க. எப்போவுமே திமுக அவங்களுக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை இதில் சிதைக்க வேண்டாம். திமுக அரசாங்கம் சின்னதாக இவங்களுடைய கோரிக்கைகளை கொஞ்சம் செவிசாய்க்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு வேண்டுகோள் மட்டும்தான். ஆனால் இது அரசியல் கிடையாது, ஜஸ்ட் ஒரு வேண்டுகோள். அரசியல் வந்துட்டு இருக்கு, அது அரசியல் புயலில் தானே வரும். இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். என்னப்பா சன் நியூஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கியே, கலைஞர் நியூஸ்னு ஒன்று இருக்கே, அதை பற்றிலாம் பேசலாமே அப்படிங்கிறது தான். நேற்று ஃபுல்லாக டிஎம்மில் வந்த ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா? அது என்ன, பெங்களூரு கஃபேல ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சுல, அதில் பாஜகவை சார்ந்த யாரையோ கூப்பிட்டு விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்களாமே, அதை பற்றி பேச மாட்டியா விக்கி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய நிலைப்பாடு எனக்கு புரியுது. நான் பாஜகவை எதிர்த்து பேச மாட்டேனா, எவ்வளோ தடவை பேசியிருக்கேன், அதை உங்ககிட்ட நான் மறுபடியும் ப்ரூவ் பண்ண விரும்பலை. பட் இந்த செய்தியை பேச மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதற்கான காரணம், அங்கே ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சரி, இந்த செய்தி உண்மையாக போலியானதா அப்படிங்கிறத நம்ம 1க்கு 2 முறை சரிபார்த்த பிறகு தான் நம்ம சோஷியல் மீடியாவில் பேச முடியும். விக்கி எப்பண்டா தப்பு பேசுவான், அவனை எப்பண்டா பிடிச்சி உள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப், அவன் தப்பு பேசினா அவனை கலாய்ச்சி வீடியோ போடுறதுக்கு இன்னொரு குரூப், அவன் தப்பு பேசலைனாலும் அவன் தப்பு தான் பேசுவான்னு சொல்லி நம்ப வைக்கிறதுக்கு இன்னொரு குரூப் அப்படின்னு சொல்லி பல குரூப்புகள் சுற்றிட்டு இருக்கு. டிபி ட்ரூப்ஸுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு செய்தியை ஓகே வந்துருச்சு, இது நம்மளும் ஸ்பீடாக போட்டுருணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாமும் சாதாரண மீடியாவாக மாறி இருப்போம். அந்த இடத்துல எல்லா ஊடகம், மெயினான எல்லா தமிழ் ஊடகமும் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்கப்பா. பாஜகவினுடைய இவர் தான் ஒரு காரணம், அவரை விசாரணைக்கு என்ஐஏ கூப்பிட்டு போயிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இது எல்லாம் இவங்க இந்த ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு தமிழ் மீடியா, நான் சொல்கிறது யூடியூபர்ஸ் கிடையாதுங்க, சன் நியூஸாக இருக்கட்டும், கலைஞர் நியூஸாக இருக்கட்டும், இவங்களுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குது, ஒரு டெடிகேட்டட் டீம் இருக்குது. அவங்க ஒரு நியூஸ் கிடைக்கிது அப்படின்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக நியூஸ் கிடைக்கக்கூடாது, இவங்க தான் போய் நியூஸை உருவாக்கணும், நியூஸை கலெக்ட் பண்ணணும். வேறு யாரோ கொடுக்குற நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தேவையில்லை, யூடியூபர்ஸ் போதும், எங்களே மாதிரியான யூடியூபர்ஸ் போதும் ஒரு நியூஸை வாசிச்சுட்டு அதை மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், அந்த நியூஸ் உண்மையா பொய்யா, அதை விட கூடுதலான ஆழமான நியூஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதான் உங்களுடைய பொறுப்பு. அப்போது நேற்று செய்தியை வெளியிட்ட அத்தனை ஊடகங்களும் அதில் ஒரு சின்ன துணுக்கு வச்சுருந்தாங்க, இது வேறொரு செய்தி ஊடகத்துலேருந்து எங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிடுவதற்காக ஒரு ஊடகம் எதற்கு அப்படிங்கிற கேள்வியை மக்கள் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு ஊடகம், நீங்கள் எந்த மாதிரியான ஊடகம் அப்படிங்கிறத இங்கே மக்களுக்கு புரிய வைங்க. இங்கே இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் செய்வதற்கு தான் நீங்கள் மீடியா அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் எல்லா வீட்டு தொலைக்காட்சியிலும் ஓடிட்டுருக்கீங்க. இல்லை, எல்லா வீட்லேயும் என்ன வந்துருச்சு, இப்போ ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு, எல்லாரும் உங்களுடைய டிவி சேனலாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு யூடியூப் பக்கமாக திரும்பிடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது நல்ல மீடியாக்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பக்கமாக திரும்பிடுவாங்க, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. சரி, இந்த இடத்துல அவங்க செஞ்ச தவறு என்னென்னா, கன்னடா ஊடகத்தில் ஏதோ ஒரு ஊடகத்தில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு, அதை பிடிச்சி இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அரசியல் பார்த்தீங்களா, டபார்னு ஒரு அரசியல் செஞ்சிடலாமேன்னு போட்டுட்டாங்க. கடைசியாக என்ஐஏ என்ன செய்கிறாங்க, ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஏய், நாங்கள் அரெஸ்ட் பண்ணதே 2-3 பேர் தான், இவர் சாட்சி, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான சாட்சியாக இருந்த நபர், அவர் பாஜகக்காரரா இல்லையா அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி 3-4 பேர் சாட்சியாக இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த மாதிரியான கேள்விகள் கேட்டோம். அவர் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரியும் அவரை விசாரணை செஞ்சு நாங்கள் அரெஸ்ட் பண்ண மாதிரியும் செய்தியை வெளியிட்டிருக்கிறீர்களே, அது போலியான செய்தி அப்படின்னு சொல்லி என்ஐஏ அதற்கு நேற்றே ஒரு 4-5 மணிக்கு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய வெப்சைட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்.
இதுதான் இப்போ நான் பேச மாட்டேனான்னு சொல்லி நான் பேசாமல் அவாய்ட் பண்ண செய்தி. பட் அதனுடைய உண்மைத்தன்மை இதுதான் அப்படிங்கிறது இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இதை யார் கேட்டிருக்காங்க? நம்ம கலைஞர் நியூஸில் RS பாரதி அவர்கள் இருக்காங்கல்ல. கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெங்களூரு குண்டுவெடிப்பில் பாஜக நிர்வாகியிடம் NIA விசாரணை செய்து வருகிறது. பதில்: குண்டு தயாரிக்கிறவனும் பிஜேபிக்காரன் தான், போடுறவனும் பிஜேபிக்காரன் தான், குண்டு வைத்திருப்பவனும் பிஜேபிக்காரன் தான், இது மாதிரி பொய் குண்டுகளை அவிழ்த்து விடுபவர்களும் அவர்கள் தான். சரிதான், அது பொய்யான செய்தி அப்படிங்கிறதே இந்த கலைஞர் நியூஸுக்கு இன்னும் தெரியல போல. அதற்கு ஒரு விளக்கத்தை வேற RS பாரதி அவர்கள் கொடுக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியற போல. இதுல பொய்யா பேசிட்டு பொய்யான செய்தியை வெளியிட்டுட்டு மறுபடியும் பொய் பேசுறவங்க அவங்க தான் இவங்க தான் சொல்லி அடுத்தவங்க மேல குற்றம் சொல்றீங்களே சார், சரியா? இது தவறான செய்தி. இந்த தவறுக்கு கலைஞர் செய்தி மன்னிப்பு கோருவாங்களா இருக்கும்? அட்லீஸ்ட் நமக்கெல்லாம் வேண்டாம், மக்களிடம் இது தவறான செய்தி, NIA விளக்கம் கொடுத்துட்டாங்க, அதுக்கு பிறகு நாங்கள் இப்படிலாம் செஞ்சது தவறு தான் அப்படின்னு சொல்லி ஊடக தர்மத்தை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் நம்புகிறேன். அடுத்ததா இது இந்த வீடியோவை நான் என்னைக்கு வந்தது அப்படிங்கிறத சரிபார்க்க முடியல. பட் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அரசியல்வாதிகள்கிட்ட நீங்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காசு வாங்கிட்டாலே நீங்கள் அவங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலராக இருக்கட்டும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு கேள்வி நீங்கள் கேட்க போனீங்கன்னா, காசு வாங்கிட்டு தான் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்கள் ஓட்டை நீங்கள் விற்றது 25 பைசா 30 பைசாக்கு. ஏங்க 5 வருஷம் உங்களை ஆட்சி செய்கிறதுக்கு எவ்வளோ ரூபா? 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 365 நாள் வச்சுக்கோங்க. 5 × 365 நாள், அதே டிவைடு பை அந்த 2000 ரூபாயா, அதெல்லாம் போட்டு நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? 25 பைசா 20 பைசா, சில நேரங்கள் 5 பைசா கூட மிஞ்சாது. 5 பைசாக்கு நம்ம ஓட்டை விற்றுட்டு நமக்கு தேவையான ஒருவேளை நம்ம ஊருக்கு ஒரு சாலை வேண்டுமாக இருக்கும், அந்த சாலை போட சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? ஓட்டுக்கு தானே காசு, காசுக்கு தானே ஓட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னா, கேட்டிருக்காரு ஒருத்தர். அந்த மாதிரியான வீடியோ ரொம்ப வைரலாக ஓடிட்டு இருக்கு. மக்களே, ஓட்டுக்காக காசு வாங்கக்கூடிய மக்களே, இல்லை ஓட்டுக்காக காசை விற்கக்கூடிய மக்களே, கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்கப்பா. சரி, இந்திய கூட்டணி அப்படின்னு சொல்லி புள்ளி வச்ச இந்திய கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா? அந்த இந்திய கூட்டணி அப்படிங்கிறது வெற்றி பெற்றால் அவங்க வேற தேர்தல் அறிக்கையை வேற வெளியில் விட்டுருக்காங்க, தேர்தல் அறிக்கையை வேற ஹிந்தியில் வெளியில் விட்டுருக்காங்க. நம்ம ஆட்கள் வேற ஐயோ திமுகவுக்கு வேற ஹிந்தி தெரியாது, திமுக காங்கிரஸ் கூட வேற அலைன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸை இனிமேல் எப்படி சொல்ல போகிறாங்க? யாராவது ஒரு திமுக காரங்க உங்கள் கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சும்மா ஜோக்குக்கு சொல்லலை, சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், அவங்க கூட்டணி கட்சி பலமான இந்த இந்தி கூட்டணின்னு சொன்னாங்களே, நேற்று தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்கல்ல, அந்த என்னெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி, அதை எப்படி, அது எந்த டைட்டிலில் விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேரை கேளுங்களேன். செமையான டைட்டிலில் விட்டுருக்காங்க, அதுவும் ஹிந்தி பேர், எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை வேணும்னு நான் இதை செய்கிறேன்னு சொன்னாலும் சரி, ஹிந்தி டைட்டிலில் இதுதான் எங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லி யார் வெளியில் விட்டுருக்காங்க? காங்கிரஸ், வேறு யாரும் கிடையாது, காங்கிரஸ். அதில் நிறைய வாக்குறுதிகள் இருக்குது. பிலோ போவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய ஏழ்மையான பெண்கள், குடும்ப பெண்கள்லாம் இருப்பாங்கள்ல, வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுக்க போகிறாங்களாம். சாத்தியமா அப்படிங்கிறது தெரியல. 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லது. அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லுவாங்களா இருக்கும். அடுத்ததாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது காங்கிரஸ் சபைகளோ இல்லாட்டி திமுகவோ அவங்களுடைய அலைன்ஸ் வச்சுருக்கக்கூடிய விசிகாக்கெலாம் ஹிந்தி தெரியுமோ தெரியாதோ, பாவம் அவங்க வேறு இந்த தேர்தல் வாக்குறுதிகளை இப்படி விட்டுருக்கனால திருமாவளவன் அவர்கள்லாம் இப்போ கையை பசஞ்சிட்டு இருப்பார். நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் இதை எப்படி பேசுறது? ஐயோ, இதை வேற இவன் விக்கி வேற போட்டு கொடுத்துட்டானே, 4 பேர் கேள்வி கேட்பாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னா அவங்க செஞ்சதை தான் சொல்கிறேன். தனியாக வேறு எதுவுமே வாண்டடாலாம் நான் சொல்லலை. அப்போது இந்திய கூட்டணி ஆட்சி அமைந்தால் கச்சத்தீவு மட்டுமல்ல, இந்தியாவே மீட்கப்படும். என்னப்பா இந்தியாவை காங்கலையா? இந்தியாவே மீட்கப்படுமா? எங்கேருந்து இந்தியாவை மீட்க போகிறீங்க? அரசியல்வாதிகளிடம் இருந்தும் அம்பானிகளிடம் இருந்தும் அதானிகளிடம் இருந்தும் இந்தியா மீட்கப்படும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு பேட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த கச்சத்தீவை 10 வருஷமாக சரிதான் பிஜேபி ஆட்சியில் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் நாம தானே ஆட்சியில் இருந்தோம், முழு அதிகாரமும் நமக்கு தானே இருந்துச்சு. கச்சத்தீவை பற்றி எட்டி கூட பார்த்தது இல்லையே. 10 வருஷத்தையும் நாங்கள் கேட்குறோம், 50-60 வருஷத்தையும் நாங்கள் கேட்குறோம். யாராவது ஒரு ஆளாவது இதை பற்றி ஏதாவது முடிவுகள் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. சரி, இன்னொரு சான்ஸ் கேட்குறாங்க. கச்சத்தீவையும் மீட்டிடுவோம், இந்தியாவையும் மீட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இது இந்தி கூட்டணி ஆட்சிக்கு அமைந்தால், அடுத்ததான் இந்தி கூட்டணி ஆட்சிக்கு அமைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். அது என்னத்தை நான் சொல்ல, ஐயோ இந்த வடிவேலு காமெடி இருக்கும்ல, அது மாதிரி தான். முதல் கையெழுத்தே நீட் தேர்வு ரத்து தான்.
நீட் தேர்வு ரத்து தான், நீட் தேர்வு ரத்து தான், ரத்து தான். இது எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கேனே. அவர்ல அவருக்கு யாரு கனிமொழி அக்கா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரோ இங்கே கனிமொழி அக்கா உறுதி கொடுத்திருப்பதாகவும், நீட் தேர்வு விலக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லை நீட் தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்களாங்கிறது தெரியல. காங்கிரஸினுடைய யதார்த்த அந்த வாக்குறுதிகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வு அப்படிங்கிறது அந்தந்த மாநிலங்களை பொறுத்து வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரப்படும் என்கிற முடிவு தான் இப்போ அவங்க வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அந்த வாக்குறுதி முதல் கையெழுத்தை நீட் தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலை. அடுத்ததான் நாம் தமிழர் கட்சி வர்சஸ் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது தான். சிறுங்குளத்தூர் பகுதிக்கு நீங்க போயிருவீங்களா? நான் போவேன், நாம் தமிழர் கட்சியா இருக்கக்கூடிய நான் போவேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பெண் வேட்பாளர் அவங்க பேசுற பேச்சு செம்மையா இருந்துச்சு. தைரியமா, ரொம்ப தைரியமா, அந்த 4 முறை எம்பியா இருந்து நீங்க என்ன செஞ்சீங்க, உங்க சொந்த ஊருக்கு சாலை போட்டீங்களா அப்படிங்கிற ஒவ்வொரு கேள்வியும் அங்க இருக்கக்கூடிய மக்களை சென்றடைந்திருக்க வேண்டும். நியாயமான கேள்விகள் மக்கள் மத்தியில் போகாமல் இருப்பது தான்யா நல்ல அரசியல்வாதிகள் முன்னேறாமல் இருப்பதற்கான காரணம். நல்ல அரசியல்வாதெல்லாம் நம்ம இப்படி இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறது ஒரு கட்சியினுடைய அரசியல்வாதிகளை சொல்லலை. அட்லீஸ்ட் இப்படி கேள்வி கேட்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் தான் நல்ல அரசியல்வாதிகள். ஒரு கட்சியை பார்த்து நான் இவர் நல்ல அரசியல்வாதி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் நல்ல அரசியல்வாதிகளாம் நான் சொல்லவே மாட்டேன். ஒவ்வொருத்தவங்களும் சேர்ந்து தான் ஒரு கட்சியாக மாறணுமே தவிர ஒரு கட்சி எல்லாருடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடாது. ஒரு கட்சியை பார்த்து நான் ஓட்டு போடுவேன், இந்த கட்சி எனக்கு வேணும், இந்த கட்சி எனக்கு வேணும்னு சொல்லும்போது உண்மையான வேட்பாளர்கள் அங்கே தோற்கடிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை பகிர்ந்திருப்பவர் வேறொரு தனிநபர். இப்படி நாம் தமிழர் கட்சி நியாயமான கேள்விகளை கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நேராக இதை சன் நியூஸில் போய் நான் பார்க்குறேன். அப்போ அவங்க என்ன சொல்லி போட்டிருக்காங்கன்னா, கம்யூனிஸ்ட் வேட்பாளரை ஒருமையில் பேசிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா. நாகையில் பிரச்சாரத்தின் போது கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா ஒருமையில் பேசி விமர்சித்துள்ளார். சாலையில் நின்று கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவாளர்கள் அங்கே சண்டை போட்டாங்க அப்படிங்கிறது தான். இந்த ஒருமையில் பேசியது அப்படிங்கிறது ஏய் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் என் காதுக்கு கேட்டுச்சு. அதுதான் ஒருமை அப்படின்னா, இதே அண்ணாமலை அவர்களை பற்றி யாரு, பாஜகவினுடைய மாநில தலைவர், கோவையில் அவர் ஒரு வேட்பாளராக நிற்கிறவர், அவரை பற்றி இந்த சன் நியூஸுக்கு ரொம்ப நெருக்கமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு ஆட்டுப்புழுக்கைக்கு சமம் அப்படின்னு சொன்ன அந்த செய்தியை ஏன் நீங்கள் ஒருமையில் பேசியதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது? இல்லை, அதெல்லாம் நாகரீகம் அப்பா. எது ஆட்டுப்புழுக்கைக்கு ஒரு மனிதன் சமம் அப்படின்னு சொல்கிறது நாகரிகம். நீ மக்களுக்கு என்னையா செஞ்ச அப்படிங்கிறது ஒருமையில் பேசியது. என்ன ஒரு ஓரவஞ்சனை. அதே மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சியோ, இந்த நாம் தமிழர் கட்சி தான் மெயினாக இவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய செய்தி ஏதாவது வந்துச்சுன்னா, அங்கே மைக்கு சின்னம் இருந்துச்சுன்னா முன்னாடி கொண்டு மோடி அவர்களை நிப்பாட்டுறது, அந்த மைக் சின்னத்தை மறைத்து வேற ஏதாவது செய்கிறது. சார், சீமான் சார், சின்னத்தை பறித்தது பாஜகவா இல்லை டிஎம்கேவா அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் சுத்தமாக தெரியலை. அதை நீங்கள் இழந்து விட்டீர்கள். முதல் அது உண்மைதான், நீங்கள் நேரம் தவறி அங்கே போயிருக்கிறது அது தவறு தான். ஆனால் அதை பறித்தது அப்படிங்கிறது பாஜகவா திமுகவா அப்படிங்கிறத விட இப்போ அதை வச்சு யார் அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். பார்த்துக்கோங்க யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அடுத்ததா காலை உணவு திட்டம். காலையில டிஃபன் போட்டுறேன், பசங்க சாப்பிடுறது ஓடி வருது, அம்மா கூட கூட கஞ்சி குடிக்கிறாடி, எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு பொரி அப்படி வருது சாப்பிடுறது. மத்தியானம் 2 முட்டையோட ராத்திரியில ஏதாவது இந்த முட்டை வச்சுக்கோ, ராத்திரி சாப்பாடு பகல் சாப்பாடு நம்மளுக்கு. அவன் வேற என்ன ப்ரொடியூஸ் பண்றதுதான். நம்ம காலையில் பொங்கல் போட்டுரும், மதியானம் சாப்பாடு போட்டுரும், நைட்டும் டிஃபன் கேரியரை கொண்டு வந்து நம்ம சப்பாத்தி சுட்டு கொடுத்தோம்னா அவங்க அம்மாவுக்கும் கொடுத்து பிள்ளையும் சாப்பிட்டு நைட்டு அவங்களுடைய வேலை சும்மா ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான். எவ்வளவு பெரிய கொச்சையான வார்த்தை இது. ஒருமையில் பேசியது ஆபாசமாக பேசியதுக்கு லிஸ்ட்லேயே வராது போல். இதை பேசுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் தான். ஆல்ரெடி துரைமுருகன் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போதே அவருடைய மகன் கதிரானந்த் அவர்கள் பேசினது கூட இன்னும் பெரிய அளவு சர்ச்சையாக ஓடிட்டு இருக்கு. இதில் துரைமுருகன் அவர்கள் இப்படி பேசியிருப்பது ரொம்ப பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அமைச்சராக இருந்தாலும் சிறுபான்மையினருக்கு திமுகவில் இதுதான் மரியாதை அப்படிங்கிற ஒரு வீடியோவை என்னால் பார்க்க முடிந்தது. அந்த வீடியோவில் செஞ்சி மஸ்தான் அவர்கள் இருக்காங்க, அவர் பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஐயா பொன்முடி அவர்கள் வராங்க, மைக்கை பிடிங்கி அங்கே விவாதம் பண்ணுறாங்க. அப்போ செஞ்சி மஸ்தான் அவர்களுடைய முகத்தையும் அவர் பேசினதையும் பார்க்கும்போது என்னையா இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி, கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் எப்போ 2019 ஓட்டு கேட்டு வந்தீங்க, கொரோனா டைமில் எங்கப்பா போனீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு. அப்படி கேட்டதுக்கு அவர் நான் ஊரில் தான் இருந்தேன் அப்படிங்கிறாரு கார்த்திக் சிதம்பரம்.
அப்போ எங்கள் ஓட்டில் உங்களுக்கு இல்லை, போடாதப்பா, அது வேற யாராவது போட்டுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் அப்படின்னு சொல்லும்போது எம்பி என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன உங்கள் பரம்பரை பதவியா இந்த எம்பி பதவி அப்படிங்கிற போது கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடைய இந்த செய்கை இன்னைக்கு பலராலும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. ரொம்ப பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உட்பட்டு இருக்கிறது கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடைய இந்த பேச்சு. ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, அதற்கு நீ ஓட்டே போட வேண்டாம் அப்படின்னு சொல்றதும், அதுவும் ஒரு தோணி இருக்கு பார்த்தீங்களா, பேசுறதுக்குன்னு ஒரு தோணி இருக்குல்ல, அது சரியில்லை அப்படின்னு சொல்ற விமர்சனம் இன்னைக்கு பல இடங்களிலும் பார்க்க முடிகிறது. கரூரில் எங்கே திரும்பினாலும் ஜோதிமணி அக்காவுக்கு கண்ணி வெடி காத்திருக்கு போல. அக்கா ஜோதிமணிக்கு ஆரத்தியில் அசிங்கத்தை கலந்த மாதிரி கேள்வி கேட்டு அதிர வைத்த மக்கள், நழுவி ஓடும் அக்கா அப்படின்னு சொல்லியும், நம்ம கரூர் அக்காவுக்கு செல்லும் இடமெல்லாம் அடிதான் போல, 5 வருஷம் டெல்லி போண்டா வடை பஜ்ஜி சாப்பிட்டவங்களுக்கு எல்லாம் இப்போ தான் ஏப்பம் வருது அப்படின்னு சொல்லி வேறொருத்தர் நபரும் இப்படின்னு சொல்லி பலரும் இந்த ஜோதிமணி அக்கா எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் விமர்சனம் வருதோ அதை வீடியோவாக போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த முறை அதிகமாக டேமேஜ் ஆனது ஜோதிமணி அக்காவினுடைய அந்த வாக்கு சேகரிப்பு தான். இப்போ வேறு வழியே இல்லாமல் ஜோதிமணி அக்கா என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ட்விட்டர் தளத்தில் நான் இங்கே வாக்கு எடுக்க போனேன், இங்கே வாக்கு சேகரிக்க போனேன் அப்படின்னு சொல்லி வீடியோவாக போட்டுட்ருக்காங்க. வேறு யாரும் அதை ஷேர் பண்ண மாட்டேங்காங்க. பாவம், அவங்களுக்கு என்ன மாதிரி பயம் வந்துருச்சோ என்னமோ, பட் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். அதுவும் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன்ல, கார்த்திக் சிதம்பரம் அவர்களாக இருக்கட்டும், ஜோதிமணி அவர்களாக இருக்கட்டும், இன்னும் பலரும் இதே மாதிரியான கேள்விக்கு உட்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது தான். அந்த நீட்டு அனிதா அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே தான், நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு 1200க்கு 1120 மார்க், எவ்வளவுமா 1200க்கு 1720. ஆனா அதுல அந்த மார்க் சொன்னீங்கல்ல பாத்தீங்களா, என்னப்பா 1200க்கு 1720 அப்படிலாம் நீங்க சொன்னது, அதுவும் இங்கிலீஷில் சொன்னது மிகப்பெரிய ஒரு வைரலாக ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் நிதானமாக பேசியிருக்கலாம் அப்படிங்கிறது பலருடைய கருத்து. இதெல்லாம் சாதாரண அரசியல் புயல் தான், இன்னும் நிறைய புயல் வீசும். ஏன்னா 10-12 தினங்கள் தான் இருக்குது. இந்த 12 தினங்களுக்கு எந்தெந்த அரசியல்வாதிகள் நமக்கு எப்படி கண்டென்ட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலை. மக்கள் இதை எப்படி புரிந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியலை. 1க்கு 2 முறை இந்த வீடியோவை போட்டு பாருங்கள், நான் எவ்வளவு சூசகமாக எவ்வளவு செய்திகள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.